திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமைச்சர் ரகுபதி பெயரையும் சேர்த்திடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சுப்பையா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே மதுரை மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் ஆணையர், அப்புறம் கோவிலோட நிர்வாக அலுவலர் ஆகியோர் மீது இப்போ பெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. அந்த வழக்கில் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்களை ஒரு கண்டம்னாராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் 144 உத்தரவு போடப்பட்டதாகவும், அந்த 144 உத்தரவு போடாமல் இருந்திருந்தால் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றிருப்பாங்க என்றும், அப்படி தீபம் ஏற்றிருந்தால் அதுவே வழக்கமாகிவிடும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் அதை தடுத்தோம் அப்படின்னு அவங்க பத்திரிகைகளுக்கு ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காங்க.